வணக்கம். மெனு மற்றும் எண்ட்பாயிண்ட்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் யுஆர்எல் பேட்டர்ன்ஸ் ஐ அமைக்க கற்போம். மேலும் மெனுவை நிர்வகிக்கவும் கற்போம். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் Drupal 8 மற்றும் Firefox வெப் பிரவ்சர். உங்களுக்கு விருப்பமான எந்த வெப் பிரவ்சரையும் பயன்படுத்தலாம். இந்த டியூட்டோரியலில் நம் வெப்சைட்டுக்கு தேவையான யுஆர்எல் பாத்ஸ் ஐ உருவாக்கும் செயல்முறையை கற்போம். முதலில் எண்ட்பாயிண்ட்ஸ் மற்றும் ஏலியாசஸ் ஐ காண்போம். எண்ட்பாயிண்ட்ஸ் என்பவை குறிப்பிட்ட கன்டென்ட் ஐ காட்டும் யுஆர்எல் பாத்ஸ். முன்னிருப்பாக Drupal ல் ஒரு நோட் ன் எண்ட்பாயிண்ட் ஆனது node/node:id. இதை ஒரு சர்வருக்கு அனுப்பினால் அந்த நோட் ன் கன்டென்ட் காட்டப்படும். ID ல் உள்ள எண் புரியும்படி இருக்காது. உதாரணமாக node/278162 என்பது எந்த கன்டென்ட் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஏலியாஸ் ஐ உருவாக்குவதன் மூலம் அதன் எண்ட்பாயிண்ட் ஐ கண்டுபிடிக்கலாம். ஏலியாஸ் ஆனது ஒரு கன்டென்ட் க்கான ஒரு மாற்று யுஆர்எல் பாத். அந்த கன்டென்ட் ஐ காட்ட நாம் ஒரிஜினல் யுஆர்எல் அல்லது அதற்கான பல ஏலியாஸ்களை பயன்படுத்தலாம். உதாரணமாக node/278162 மற்றும் content/drupalcamp mumbai 2015. இவை இரண்டும் ஒரே கன்டென்ட் ஐயே குறிக்கும். ஆனால் இரண்டாவது சுலபமாக நினைவில் இருக்கும். இப்போது நம் சைட்டில் உள்ள அனைத்து கன்டென்ட்களுக்கும் யுஆர்எல் பேட்டர்ன்ஸ் ஐ உருவாக்குவோம். யுஆர்எல் பாத்ஸ் ஐ அமைக்க நமக்கு 3 மாடியூல்கள் தேவை. அவை பாத்தாட்டோ, டோக்கன் மற்றும் ctools. முதலில் பாத்தாட்டோவை நிறுவவும். இங்கு பாத்தாட்டோ புரொஜெக்ட் பக்கத்தில் பாத்தாட்டோவுக்கு டோக்கன் மற்றும் ctools தேவை என காணலாம். டோக்கன் மற்றும் ctools ஐ நிறுவவும். இந்த மாடியூல்களை நிறுவிய பின் அவற்றை செயலுக்கு கொண்டு வருவோம். அதை செய்த பின் நம் சைட் தயாராகிவிடும். கான்ஃபிகரேஷன் ஐ கிளிக் செய்க. இங்கு கீழே இடப்பக்கம் சியர்ச் ஆண்ட் மெட்டாடேட்டா செக்ஷன் ல் யுஆர்எல் ஏலியாசஸ் ஐ காணலாம். முன்னிருப்பாக யுஆர்எல் ஏலியாசஸ் காலியாக உள்ளது. பேட்டர்ன்ஸ் tab ல் கிளிக் செய்க. ஆட் பாத்தாட்டோ பேட்டர்ன் பட்டன் ஐ கிளிக் செய்க. பேட்டர்ன் டைப் drop down ஐ கிளிக் செய்க. இங்கு ஃபோரம், கன்டென்ட், டாக்ஸானமி டெர்ம் மற்றும் யூசர் க்கு பேட்டர்ன்களை உருவாக்கலாம். உதாரணமாக கன்டென்ட் ஐ தேர்ந்தெடுப்போம். பாத் பேட்டர்ன் ஃபீல்ட் ல் பேட்டர்ன் டெம்ப்ளேட் ஐ கொடுக்க வேண்டும். டெம்ப்ளேட் variableகள் டோக்கன்ஸ் எனப்படும். அவை ஒவ்வொரு என்டிட்டி க்கும் தானாக உருவாக்கப்படும். டோக்கன் மாடியூல் இந்த variableகளை கொடுக்கிறது. ஏதாவது இன்புட் பார்ம் ல் ப்ரோவ்ஸ் அவைலபிள் டோக்கன்ஸ் ஐ பார்த்தால் அதற்கு பிரீடிஃபைண்ட் டோக்கன்ஸ் ஐ உள்நுழைக்கலாம். டோக்கன் ஐ சேர்க்க பாத் பேட்டர்ன் பாக்ஸ் ல் கிளிக் செய்து டைப் செய்க content/ பின் ப்ரோவ்ஸ் அவைலபிள் டோக்கன்ஸ் லிங்க் ஐ கிளிக் செய்க. அவைலபிள் டோக்கன்ஸ் ஐ காட்ட ஒரு பாப்-அப் விண்டோ திறக்கிறது. உதாரணமாக content/title of the page என ஒரு பேட்டர்ன் வேண்டுமெனில் நோட்ஸ் செக்ஷன் ல் பேஜ் ன் டைட்டில் க்கான டோக்கன் உள்ளது. நோட்ஸ் செக்ஷன் ன் ரைட் அரோவ் பட்டன் ஐ கிளிக் செய்க. node:title என்ற டோக்கன் ஐ தேர்க. இது பேஜ் ன் டைட்டில் க்கு பதிலாக காட்டப்படும். பார்ம் பாக்ஸ் ல் கர்சர் உள்ள இடத்தில் இந்த node:title சேர்க்கப்படும். டோக்கன் அந்த இடத்தில் சேர்க்கப்படவில்லை எனில் பார்ம் பாக்ஸ் ல் சரியான இடத்தில் கிளிக் செய்து கர்சர் ஐ வைத்து பின் டோக்கன் ஐ மீண்டும் தேர்ந்தெடுக்கவும். கன்டென்ட் டைப் ல் எந்த என்டிட்டி டைப் க்கு இந்த பேட்டர்ன் பயன்படுத்த வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கவும். அனைத்து டைப் களையும் தேர்ந்தெடுப்போம்.
இதனால் இந்த பேட்டர்ன் அனைத்திற்கும் முன்னிருப்பாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைப்புக்கு மட்டும் கூட இதுபோல செய்யலாம். உதாரணமாக யூசர் குரூப் டைப்புக்கு மட்டும் பொருந்துமாறு usergroup/node:title என உருவாக்கலாம். லேபல் ஃபீல்ட் இல் டைப் செய்க கன்டென்ட் டைட்டில். பின் சேவ் பட்டனை கிளிக் செய்க. இங்கு நாம் உருவாக்கிய புது பேட்டர்ன் ஐ காணலாம். புதிதாக சேர்க்கப்பட்ட contentகளுக்கான URL aliases ஐ உருவாக்க இந்த பேட்டர்ன் பயன்படுத்தப்படும். ஆனால் ஏற்கனவே உள்ள contentகளுக்கு இது URL aliases ஐ உருவாக்காது. பழைய contentகளுக்கும் இதை பயன்படுத்த பல்க் ஜெனரேட் tab ஐ கிளிக் செய்க. கன்டென்ட் டைப் ஐ தேர்ந்தெடுத்து பின் அப்டேட் பட்டன் ஐ கிளிக் செய்க. இது URL aliases ஐ உருவாக்க ஆரம்பிக்கிறது. இது பழைய contentகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நேரம் எடுக்கும். இப்போது லிஸ்ட் tab ஐ கிளிக் செய்க. நம் contentக்கான URL aliases ஐ காணலாம். நம் சைட்டில் உள்ள ஒவ்வொரு நோடும் /node/nodeid என்ற ஒரு சிஸ்டம் பாத் ஐ கொண்டுள்ளது. முதல் ஏலியஸ் column இல் புதிதாக உருவாக்கப்பட்ட URL alias ஐ காணலாம். அனைத்து aliasகளும் ஒரே பேட்டர்ன் இல் இருப்பதை காணலாம். புது கன்டென்ட் டைப் ஐ உருவாக்கும் ஒவ்வொரு முறையும் இதை செய்ய வேண்டும். புது பேட்டர்ன்களை உருவாக்க பின்வருவனவற்றை பின்பற்றவும். லோவர் கேஸ் வார்த்தைகளை பயன்படுத்தவும். வார்த்தைகளுக்கு இடையே இடைவெளி விட வேண்டாம். ஹைபன் மூலம் வார்த்தைகளை பிரிக்கவும். அண்டர்ஸ்கோர் ஐ தவிர்க்கவும். சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் க்கு உதவும் வகையில் URL இல் அர்த்தமுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தவும். நேரம் மூலம் பயன்படுத்தப்படும் contentகளுக்கு டேட் டோக்கன்ஸ் ஐ பயன்படுத்தவும். URL alias பேட்டர்ன் ஐ கட்டுப்படுத்த மேலும் தேர்வுகள் செட்டிங்ஸ் tab இல் உள்ளன. இங்கு டிஃபால்ட் செப்பரேட்டர், லெங்த் போன்றவற்றை காணலாம். இங்கு பேட்டர்ன் இல் இருந்து முன்னிருப்பாக நீக்கப்படும் சில பொதுவான வார்த்தைகளையும் காணலாம். இது எண்ட் பாயிண்ட் அர்த்தமுள்ளதாகவும் சிறியதாகவும் இருக்க உதவும். பாத் ஆட்டோ மற்றும் டோக்கன் மாடியூல்கள் URL பேட்டர்ன்ஸ் ஐ அமைக்க, aliasகளை நீக்க மற்றும் aliasகளை மொத்தமாக உருவாக்க பயன்படுகின்றன. இப்போதிலிருந்து நாம் உருவாக்கிய பேட்டர்ன்களை ஒவ்வொரு நோடும் பயன்படுத்தும். அடுத்து மெனஸ் பற்றி கற்போம். நம் சைட்டில் வியூஸ் மற்றும் பேசிக் பேஜ்களுக்கு தேவையான பல மெனுக்களை வரிசை ஏதும் இல்லாமல் சேர்த்துள்ளோம். இப்போது நம் மெனுக்களை நிர்வகிக்க கற்போம். ஸ்ட்ரக்சர் க்கு சென்று கீழே வந்து மெனஸ் ஐ கிளிக் செய்க. இங்கு Drupal இல் முன்னிருப்பாக வரும் பல மெனுக்களை காணலாம். இங்கு 6 மெனுக்கள் உள்ளன. முதலில் மெயின் நேவிகேஷன் மெனுவை மாற்றுவோம். எனவே அதன் எடிட் மெனுவை கிளிக் செய்க. இங்கு நம் மெனு லிங்க்களை கிளிக் செய்து அவற்றை தேவையான இடத்திற்கு இழுத்து வைக்கலாம். ஹோம் மற்றும் அப்கமிங் ஈவென்ட்ஸ் ஐ இழுத்து மேலே வைப்போம். இவற்றை நமக்கு தேவையான வரிசையில் மாற்றி வைக்கலாம். அது முடிந்ததும் சேவ் ஐ கிளிக் செய்க. இப்போது ஈவென்ட்ஸ் மற்றும் அப்கமிங் ஈவென்ட்ஸ் ஐ மாற்றுவோம். ஈவென்ட்ஸ் ஐ கிளிக் செய்து அதை மேலே வைப்போம். பின் அப்கமிங் ஈவென்ட்ஸ் ஐ வலப்பக்கமாக இழுப்போம். இது ஒரு சப்மெனுவை உருவாக்கும். இது மிக சுலபம். சேவ் ஐ கிளிக் செய்து இது சரியாக வந்துள்ளதா என காண்போம். இப்போது 4 மெனுக்கள் இருப்பதை கவனிக்கவும். ஆனால் ஈவென்ட் சப்மெனுவை காணவில்லை. Drupal இன் எல்லா themeகளிலும் சப்மெனுஸ் அல்லது டிராப் டவுன் மெனுஸ் வேலை செய்வதில்லை. அவற்றில் Bartik தீம் உம் ஒன்று. இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர் பின் மெனஸ் க்கு சென்று மெயின் மெனுவை மாற்றுவோம். அப்கமிங் ஈவென்ட் ஐ மீண்டும் பின்னோக்கி இழுப்போம். பின் சேவ் ஐ கிளிக் செய்க. ஒரு குறிப்பிட்ட நோட் அல்லது செக்ஷன் க்கு ஒரு லிங்க் தேவை எனில் என்ன செய்வது? உதாரணமாக forums க்கு ஒரு மெனு லிங்க் வேண்டுமெனில் முதலில் சைட் க்கு சென்று
பின் forums பேஜ் ல் அதன் URL அதாவது /forum ஐ கோப்பி செய்க. பின் இங்கு எடிட் மேனு ஐ கிளிக் செய்து ஆட் லிங்க் ஐ கிளிக் செய்க. டைட்டில் ஐ போரம் என்போம். கோப்பி செய்யப்பட்ட லிங்க் ஐ இங்கு பேஸ்ட் செய்வோம். ஒரு குறிப்பிட்ட கன்டென்ட் க்கு லிங்க் வேண்டுமெனில் அதன் முதல் எழுத்தை டைப் செய்ய வேண்டும். அந்த எழுத்தில் ஆரம்பிக்கும் அனைத்து நோட்களும் காட்டப்படும். உதாரணமாக ஆ ஐ கொடுக்கிறேன். டைட்டில் லில் ஆ உள்ள அனைத்து நோட்களும் காட்டப்படுகின்றன. இதில் நமக்கு தேவையான ஒன்றை தேர்ந்தெடுப்போம். இது அதன் நோட் இட் நம்பர் 1 என்கிறது. ஒரு நோட் ஐ சேர்க்குமாறு ஒரு இன்டர்னல் பாத் வேண்டுமெனில் அது /node/add என இருக்கும். ஹோம் பேஜ் க்கு அதை இணைக்க வேண்டுமெனில் அதற்கு ஃப்ரண்ட். ஆனால் இப்போது இங்கே போரம் க்கு லிங்க் ஐ உருவாக்கும் /forum ஐ கொடுப்போம். சேவ் ஐ கிளிக் செய்க. இப்போது போரம் க்கு ஒரு லிங்க் வந்துவிட்டது. சேவ் ஐ கிளிக் செய்க. நமக்கு தேவையானவாறு அது வந்துவிட்டதா என்பதை காண்போம். இதை மேலும் புரிந்து கொள்ள இங்கு சற்று நேரம் செலவிடவும். இவ்வாறு நம் மெனு சிஸ்டம் ல் வியூ அல்லது கன்டென்ட் டைப் க்கு மெனு ஐட்டம் ஐ உருவாக்கலாம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்றது யுஆர்எல் பேட்டர்ன்ஸ் ஐ அமைத்தல் மற்றும் மெனு ஐ நிர்வகித்தல். இந்த வீடியோ அக்வயா மற்றும் OS ட்ரெய்னிங் ல் இருந்து எடுக்கப்பட்டு ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் ஐஐடி பாம்பேவால் மாற்றப்பட்டது. இந்த இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணைய வழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு நிதியுதவி இந்திய அரசின் NMEICT மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் NVLI மத்திய கலாச்சார அமைச்சகம். இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.